சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கணிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஈஸியான ரெசிபீஸ், அதுக்கப்புறம் நாங்கள் சாட்டர்டே அன்றைக்கி ஷாப்பிங் போனது, இதெல்லாம் தான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி தோசை தான் பண்ணேன். அதுக்கு லெஃப்ட் ஓவர் சால்னா கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து தோசை ஊற்றினா எல்லாருக்கும் வந்துட்டு முட்டை தோசை வந்து போடணும். ஸோ அதனால் அதுவும் போட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஷாப்பிங் கிளம்புறதுனால லஞ்ச் எதுவும் பண்ணலை. மார்னிங் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால ஸ்மூதி மட்டும் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்ன ஸ்மூதி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் இருந்தது, அதனால் ஆப்பிள் அண்ட் மிக்ஸ்டு பெரிஸ் தான் வந்து ஸ்மூதி வந்து பண்ணேன். அதுக்கு வந்துட்டு ஆப்பிள்ஸ் வந்து எடுத்துக்கணும், அதை வந்து க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃப்ரோசனில் இருக்க பெரிஸ் ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பெரிஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வேறு எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் பால், ஹனி, ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஜில்லுன்னு அந்த ஸ்மூதியை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கி ப்ராட்ஸ்டர்ஸில் இருக்கிற ஷாப்பிங் மால் தான் போனோம். ஸோ அங்கே வந்து டிகே மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்துட்டு போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸை நம்ம ஒரே இடத்துல ஷாப் பண்ணலாம். நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து பிராண்டட் ஷாப்ஸ்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே போனோன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸும் அதுவும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்லேயே வந்து வாங்கலாம். ஸோ இந்த ஷாப்புக்கு தான் நாங்கள் வந்து போனோம். ஆக்சுவலி இந்த கண்ட்ரிக்கு வந்த புதுசில் இந்த ஷாப் மேலே இந்த இம்ப்ரெஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போது வந்து நாங்கள் க்ளோதிங் செக்ஷன் தான் போயிருந்தோம். டிஃப்ரெண்ட் பிராண்டட் க்ளோத்ஸ் வந்துட்டு ஒன்றா வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்க்குறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால ஆர்கனைஸ்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து ஒன்றா இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக வந்துட்டு ஒரே மாதிரி ஐட்டம்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கே வந்து கச்சக்கச்சான்னு இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த ஷாப் மேலே வந்து எனக்கு அந்த இம்ப்ரெஷனே வந்து போயிடுச்சு. என்ன இந்த ஷாப்புக்கு போய் ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து ட்ரூத் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஷாப் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்பப்போ போய் விசிட் பண்ணி என்ன யூனிக் கலெக்ஷன் இருந்தாலும் நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்காகவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து போகிறத வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து அதுவும் பர்டிகுலராக மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப டெம்ப்ட் ஆகி வாங்கிடுவேன். ஸோ அதனாலே வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேன். அதனால தான் நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற சேயிங்க்கு தகுந்த மாதிரி ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க இப்படி தான் இருப்பாங்க, இல்லை அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிடாதனால கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் டீயோடு சேர்த்து வெங்காய பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. ஏரோப்ளைன் போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு தான் வந்து உள்ளே வந்தேன். ஸோ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைட் ரொம்ப பக்கமாக போனாலுமே வந்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டு கேஷுவலாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆனியன் பக்கோடா வந்து சூப்பராக வந்து போட்டாச்சு. இதை வந்து டீயோடு வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மோஸ்ட்லி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நான் அடிக்கடி செய்ய மாட்டேன், என்னைக்காவது வந்து ரேராக தான் வந்து செய்வேன்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்துட்டு இந்த வெர்மிசிலி வந்து பண்ணேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் ரிமைனிங் இருந்தது. அந்த வெர்மிசிலி தான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரெயின் பண்ணிடணும். நம்ம ஊர் வெர்மிசிலி பார்த்தீங்கன்னா தமிழ் ஷாப்பில் தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செயின்ஸ்பெரிஸில் பாஸ்தா வெரைட்டிஸோடு இருந்தது. ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தேன். அன்றைக்கி சூப்பராக இருந்தது. அதனால் அதோட ரிமைனிங் வந்து இன்றைக்கி பண்ணுறேன். இது வந்து மெயின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரான டைமில் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த வெர்மிசிலியை வந்து எடுக்கணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சடி செய்கிற மாதிரி கொஞ்சம் பேனில் வந்து ஆயில் போட்டு ஹோல் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருந்த அந்த வெர்மிசிலியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு சூப்பரான கிச்சடி ரெடி. ஸோ என்ன தான் நம்ம ஊர் கிச்சடிக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. ஸோ ஒன்றுமே இல்லாததுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் யூகேல இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து ப்ரிஷியஸ் ஹோம் அண்ட் லண்டன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.